வாகைக்குரிய கொழுப்பாடல். இலைப்புனை வாகை சூடி இகல்மலைந்து அலைகடல்தானே அரசு அட்டு ஆர்த்தன்று. வாகைக்குரிய துறைகள் எவை? 32 துறைகள். வாகை அரவம், அரசவாகை, முரசவாகை, மரக்களவழி, களவேள்வி, முன்தேர் குரவை, பின்தேர் குரவை, பார்ப்பனவாகை, வணிகவாகை. வேளாண் வாகை, பொருணவாகை, அறிவன்வாகை, தாபதவாகை, கூதிர் பாசறை, வாடை பாசறை, அரசமுல்லை, பார்ப்பனமுல்லை, அவயமுல்லை, கணிவன் முல்லை, மூதின் முல்லை, ஏரான் முல்லை, வல்லான் முல்லை, காவல் முல்லை, பேரான் முல்லை, மரமுல்லை. குடைமுல்லை, கண்படைநிலை, அவிபலி, சால்பு முல்லை, கிணைநிலை, பொருளோடு புகறல், அருளோடு நீங்கல். வாகை அரவம் கொழுப்பாடல். வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தலைப்புனைந்தன்று. வாகை அரவம் என்றால் என்ன? வெற்றி பெற்ற அரசனும் வீரர்களும் வாகை பூவையும் வீரக்கழலையும் அணிந்தும் ஆரவரிப்பது. அரசவாகை கொழுப்பாடல். பகல் அன்ன வாய்மொழி இகல் வேந்தன் இயல்பு உரைத்தன்று. அரசவாகை என்றால் என்ன? வாகை மன்னனின் செங்கோல் சிறப்பினை கூறுவது. முரசவாகை கொழுப்பாடல். ஒளிகழலான் அகல்நகருள் பழிபெறு முரசின் பண்பு உரைத்தன்று. முரசவாகை என்றால் என்ன? வாகை மன்னனின் வெற்றி முரசினை கூறுவது. மரக்களவழி கொழுப்பாடல். முழவு உறழ் திணி தோழனை உழவனாக உரைமலிந்தன்று. மரக்களவழி என்றால் என்ன? வாகை மன்னனை உழவனாக உவமித்து பாராட்டுவது. களவேள்வி கொழுப்பாடல். அடுதிறல் அணங்கார விடுதிறலான் களம்பேட்டன்று. களவேள்வியை எவ்வாறு பிரிப்பர்? களம் போர்க்களம், வேள்வி வேட்டல். களவேள்வி என்றால் என்ன? வென்ற மன்னன் இறந்த பகைவரின் உடலை பேய்க்கு விருந்தாக்குவது. உறுப்புக்கள் எவைகளுக்கு உவமையாக கொள்ளப்படுகின்றன? தலை பானையாக, மூளை சோறாக, வீரர்களின் கை அகப்பை, பேய்கள் விருந்தினர். முன்தேர் குரவை கொழுப்பாடல். வென்றி ஏந்திய விறல்படையோன் முன்தேர்கண் அணங்கு ஆடின்று. முன்தேர் குரவை என்றால் என்ன? வாகை மன்னனின் தேர்முன் பேய்கள் கூத்தாடியது. பின்தேர் குரவை கொழுப்பாடல். பெய்கழலான் தேரின் பின் மொய்வளை விறலியர் வயவரோடு ஆடின்று. பின்தேர் குரவை என்றால் என்ன? வாகை மன்னனின் தேருக்கு பின் விறலியரும் வீரரும் கூத்தாடியது. பார்ப்பன வாகை கொழுப்பாடல். வேள்வியான் சிறப்பு எய்தியானை வேள்வியான் விறல் மிகுத்தன்று. பார்ப்பன வாகை என்றால் என்ன? வேதத்தில் நடந்த வாதப்போரில் வென்ற பார்ப்பனனின் வெற்றியை கூறுவது. வணிக வாகை கொழுப்பாடல். செறுதொழிலின் சேண் நீங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று. வணிக வாகை என்றால் என்ன? ஒருவன் வணிகத்தில் பெற்ற வெற்றியை பாராட்டுவது. வேளாண் வாகை கொழுப்பாடல். மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுங்கின்று. வேளாண் வாகை என்றால் என்ன? அரசன், அந்தணர், வணிகர் என்ற மூவரும் மனம் மகிழும்படி ஏவல் வழி நிற்பது. பொருண வாகை கொழுப்பாடல். புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பு என எடுத்துரைத்தன்று. பொருண வாகை என்றால் என்ன? பொருணுதல் அப்படின்னா ஒப்புதல், நோக்குதல். அறிஞர்கள் அரசனிடம்
உன் புகழையும் பெருமையையும் நினைத்து மற்றவர்களை இழிவு செய்யாதே என கூறுவது. அறிவன் வாகை கொழுப்பாடல். புகழ் நுவல முக்காலமும் நிகழ்வு அறியவன் இயல்பு உரைத்தன்று. அறிவன் வாகை என்றால் என்ன? 3 காலத்தையும் உணர்த்த அறிவனின் நிலையை எடுத்துரைப்பது. தாபத வாகை கொழுப்பாடல். தாபத முனிவர் தவத்தோடு முயங்கி ஓவுதல் அறியா ஒழுங்கு உரைத்தன்று. தாபத வாகை என்றால் என்ன? தாபத அப்படின்னா தவம் செய்யும் முனிவர்கள் தவநெறி பிறவாமல் வாழ்வினை போற்றி உரைப்பது. கூதிர்பாசறை கொழுப்பாடல். கூற்று அணையான் பியன்கட்டூர் கூதிர்வான் துளி வழங்க ஆற்றாமை நனி பெருகவும் ஆயல் வேலோன் அழி துறந்தன்று. அரசமுல்லை கொழுப்பாடல். செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் இரு நிலம் காவலன் இயல்பு உரைத்தன்று. அரசமுல்லை என்றால் என்ன? அரசனின் நல் இயல்புகளை மிகுத்து கூறுவது. பார்ப்பன முல்லை கொழுப்பாடல். காண்மலியும் நறுந்தெரியல் கழல்வேந்தர் இகல் அவிக்கும் நான்மறையோன் அலம்பெருகும் நடுவுநிலை உரைத்தன்று. கூதிர்பாசறை என்றால் என்ன? காமத்தை மிகுவிக்கும் கார்காலத்திலும் மன்னன் பாசறையின் கண்ணே தங்கி இருந்த நிலை. வாடை பாசறை கொழுப்பாடல். வெந்திரளான் வியன் பாசறை வேல்வாய் விதிர்ப்பு எய்த வந்துழாய் துயர் செய்யும் வாடையது மலிவு உரைத்தன்று. வாடை பாசறை என்றால் என்ன? வாடை காற்றிலும் மன்னன் பாசறையில் இருத்தல். கூதிர்பாசறை. பார்ப்பன முல்லை என்றால் என்ன? அரசனின் பகையை நீக்கி சந்து செய்வித்து நடுவு நிலைமையை உடைய பார்ப்பனனின் சிறப்பை கூறுவது. அவயமுல்லை கொழுப்பாடல். நவை நீங்க நடுவு கூறும் அவை மாந்தர் இயல்பு உரைத்தன்று. அவயமுல்லை என்றால் என்ன? அவயம் அப்படின்னா அறம் கூறும் சான்றோர்களின் இயல்பினை சொன்னது. கணிவன் முல்லை கொழுப்பாடல். துணிவு உணரும் தொல் கேள்விக் கணிவனது புகழ் கிளந்தன்று. கணிவன் முல்லை என்றால் என்ன? கணிவன் அப்படின்னா ஜோதிடன் காலத்தையும் கோள்களின் நிலையையும் கணித்து சொல்லும் கணியனின் புகழை சொன்னது. மூதின் முல்லை கொழுப்பாடல். அடல்வேல் ஆடவருக்கு அன்றியும் அவ் இல் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகுத்தன்று. கணிவன். மூதின் முல்லை என்றால் என்ன? மறக்குடிப் பெண்களின் மறப்பண்பினை எடுத்து கூறுவது. ஏரான் முல்லை கொழுப்பாடல். மாறு இன்றி மரம் கனலும் ஏரான் குடி எடுத்து உரைத்தன்று. ஏரான் முல்லை என்றால் என்ன? ஏறு அப்படின்னா மென்மேலும், ஆண் அப்படின்னா ஆளுமை தன்மை, மறக்குடியின் ஒழுக்கத்தின் சிறப்பினை எடுத்து கூறுவது. வல்லாண் முல்லை கொழுப்பாடல். இல்லும் பதியும் இயல்பும் கூறி நல்லாண்மையை நலம் மிகுத்தன்று. வல்லாண் முல்லை என்றால் என்ன? ஒரு வீரனின் குடி ஊர் பிறப்பு இயல்பு போன்றவை சொல்லி ஆண்மையை உயர்த்தி கூறுவது. காவல் முல்லை ஒன்றின் கொழுப்பாடல். தவழ் திரை முழங்கும் தன் கடல் வேலி கமழ்தார் மன்னவன் காவல் மிகுத்தன்று. காவல் முல்லை 1 என்றால் என்ன? அரசன் நாட்டை காக்கும் தொழிலை சிறப்பித்தல். காவல் முல்லை 2 கொழுப்பாடல். தக்காங்கு பிறர் கூறினும் அத்துறைக்கு உரித்தாகும். காவல் முல்லை 2 என்றால் என்ன? காவல் தொழிலின் சிறப்பினை மன்னனுக்கு பிறர் எடுத்துரைப்பது. பேரான் முல்லை கொழுப்பாடல். உளம் புகழ மறவேந்தன் களம் கொண்ட சிறப்புரைத்தன்று. காவல். பேரான் முல்லை என்றால் என்ன? மன்னன் போரில் வென்று போர்க்களத்தை தனதாக்கி கொண்டதை கூறுவது.
மரமுல்லை கொழுப்பாடல். வெல்வாள் வேந்தன் வேண்டியது ஈயவும் கொல்லாள மறவன் கொதிப்பு உரைத்தன்று. மரமுல்லை என்றால் என்ன? மறவன் பகைவர் மேல் கொண்ட கொதிப்பால் தன் அரசன் தனக்கு கொடுக்கும் பரிசினையும் ஏற்காமல் நிற்றல். குடைமுல்லை கொழுப்பாடல். மொய்தாங்கிய முழுவலித்தூள் கொய்தாரான் குடை புகழ்ந்தன்று. குடைமுல்லை என்றால் என்ன? அரசனது வெற்றிக் குடையை சிறப்பிப்பது. கண்படை நிலை கொழுப்பாடல். மண் கொண்ட மறவேந்தன் கண்படை நிலை மலிந்தன்று. கண்படை நிலை என்றால் என்ன? கண்படை உறக்கம் மன்னனின் துயிலை பாராட்டியது. அவிபலி கொழுப்பாடல். வெல்வாள் அமருள் செஞ்சோறு அல்லது ஒல்லா மைந்தர் உயிர்பலி கொடுத்தன்று. அவிபலியை எவ்வாறு பிரிப்பர்? அவி கடவுள்களுக்கு இடும் உணவு. பலி அப்படின்னா தருதல். அவிபலி என்றால் என்ன? மறவர் தம் அரசனுக்காக தன் உயிரை தாமே தலையை வெட்டி போக்கிக் கொள்ளுவது. சால்பு முல்லை கொழுப்பாடல். வான் தோயும் மலை அன்ன சான்றோர்க்கு தம் சால்பு உரைத்தன்று. சால்பு முல்லை என்றால் என்ன? நற்குணங்கள் நிறைந்த சான்றோரின் நல் இயல்புகளைக் கூறுவது. கிணைநிலை கொழுப்பாடல். தன்பனை வயல் உழவனைத் தென் கிணைவன் திருந்தி புகழ் கிணந்தன்று. கிணைநிலை என்றால் என்ன? கிணை அப்படின்னா தோல்கருவி. வேளாளனை கிணை கொட்டுபவனை புகழ்ந்து கூறுவது. பொருளோடு புகறல் கொழுப்பாடல். வையத்து விளைவு அறுத்து மெய்யான பொருள் நயந்தன்று. பொருளோடு புகறல் எவ்வாறு பிரிப்பர்? பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள். புகறல் அப்படின்னா விரும்புதல். பொருளோடு புகறல் என்றால் என்ன? உலகப் பற்றை விட்டு மெய்ப்பொருளை பற்றுமாறு கூறுவது. அருளோடு நீங்கள் கொழுப்பாடல். ஒளி கடல் வையத்து நலிவு கண்டு நயப்பு அவிந்தன்று. பேருருக்கள் 5. நிலம் பொருள் தீ வான் வழி. அறிவுப் பொறிகள் 5. மெய் வாய் கண் மூக்கு செவி. புலன் 5. ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை. தொழில் கருவிகள் 5. வாய் கை கால் எருவாய் கருவாய். உட்கருவிகள் 3. மனம் புத்தி சித்தம். உயிர் 1 இறை 1. அருளோடு நீங்கள் என்றால் என்ன? உலக வாழ்க்கையின் துன்பத்தை உணர்ந்து அதனை விட்டு நீங்குதல்.